இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்குறோம். இதுல இருந்து இது வரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ஸ்பைனல் கார்டு அடிக்கடி சொல்லியிருக்கோம். இதை வந்து 4 பகுதியாக இருக்கு: சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பர், சேக்ரல். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கு? கழுத்துல வலி இருக்கு, சர்வைக்கல் பார்ட்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சர்வைக்கல், இது பேக் ஆஃப் ஹெட். இந்த இடமும் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த வலிகளை குறைப்பதற்கு பயன்படும். இந்த சப்ஜெக்ட்ல பாக்குறது கிறிஸ்டல் ரிஃப்ளெக்ஸாலஜி. நம்ம வந்து பாடத்துல ஒன்று சொல்லியிருக்கோம், கிறிஸ்டல் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த கிறிஸ்டலை எப்படி இயக்குறது, எப்படி பயன்படுத்துறத நம்ம பயிற்சியில வந்து சொல்லி தருவோம். இப்போ டைரக்டா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த அடிப்படையில் அந்த பாயிண்ட்களை எந்த இடத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு கிறிஸ்டலை இயக்குவதன் மூலம் அந்த பாயிண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இதன் மூலமாக கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகள் வந்து உடனே ரிலீவ் பண்றதுக்கு பயன்படும். சாதாரணமாக 1 or 2 minutes தான் இந்த கிறிஸ்டலை இயக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். இந்த கிறிஸ்டலை எப்படி இயக்குறது, என்ன ஆர்டர் பண்ணணும், அதெல்லாம் வந்து பயிற்சியில் நம்ம கற்றுக் கொடுக்குறது. அந்த கிறிஸ்டலை எப்படி பயன்படுத்துகிற பாருங்க. இதை அப்படியே கொடுக்கும்போது அந்த இயற்கையாக வந்து இந்த எனர்ஜி ரீச் டு எனர்ஜி பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அந்த சக்தி செல்லும் போது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல உள்ள பிளாக்கேஜ் ரிலீஃப் ஆகும். சீரான ரத்த ஓட்டமும் ஆக்ஷனும் அந்த நெக் ஏரியா ஃபுல்லாக போகும்போது இயற்கையாக அங்கே இருக்கக்கூடிய வலிகள் வந்து நீங்குவதற்கு இந்த கிறிஸ்டல் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் அற்புதமாக பயன்படும். இது வந்து நம்ம வந்து டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் ஒரு சப்ஜெக்டாக கிறிஸ்டல் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு இருக்கு. இது வந்து பேக் ஆஃப் ஹெட், தலையினுடைய பின்பகுதி. இப்போ நம்ம கொடுக்குறது இது வந்து தலையினுடைய உள்பக்கம் கழுத்து. இப்போ கழுத்தை திருப்பி பாருங்க, எது குறைச்சிருக்கேன். எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? சரி, அப்படியே வச்சுங்க. விடுங்க இப்போ குறைஞ்சிருக்கு. இது போல் அந்த இயக்கணும், அது இயக்கிற மெத்தட் எப்படிங்கிறது நம்ம பயிற்சியில் சொல்லி கொடுக்குறது. இப்போ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த இடங்களில் கிறிஸ்டலை வச்சு முறைப்படி எப்படி இயக்கிறோமோ அது மாதிரி இந்த கிறிஸ்டலை கோக்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் அங்கே கிடைக்கிறதுனால அந்த பிளாக்கேஜ், அங்கே இருக்கக்கூடிய தடைகள் நீக்கி வலிகளை இதை ரிலீவ் பண்ணுவோம். இது மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம கிறிஸ்டலை பயன்படுத்தி வலிகளை குறைப்பதற்கும் என்னென்ன நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த கிறிஸ்டலும் இப்போ பயன்படுது. இது மெத்தட் வந்து கிறிஸ்டல் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்றது. இது வந்து வேர்ல்டு லெவலில் கிறிஸ்டலை பயன்படுத்தி ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் பயன்படுத்துகிறாங்க. கிறிஸ்டலை எல்லா வகையிலையும் பயன்படுத்தாங்க. பிராணி கில்லிங் மெத்தட்லாம் அது வேற மெத்தடு, நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு பயன்படுத்துறது வேற மெத்தட். ஆக கிறிஸ்டல் வந்து உலகம் தோன்றிய முதலாக கிறிஸ்டலை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையான எலக்ட்ரானிக் உபகரணங்களுக்கெல்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பயன்படுத்துறது இந்த மெத்தடில் நம்ம பயன்படுத்துகிறோம். கிறிஸ்டல் வந்து அற்புதமாக நமக்கு வேலை செய்யும். இப்போ எப்படி இருக்கு வலி? இப்போ நல்லா குறைஞ்சிட்டா? அப்போ இது மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா வலியை குறைப்பதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் வந்து நமக்கு அற்புதமாக பயன்படும். இதையும் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியில் வந்து கற்றுத்தர்றோம். அதனால வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் சென்னை அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் செயல்படுகிறது. அனைவரும் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ரவிச்சந்திரன், தொலைபேசி எண் 9444641062. நன்றி.